யேசுவின் ஆவி டேவிடுக்கு சொல்லி அவர் பிறகு 1000 வருஷங்களுக்கு முதல் டேவிட் எழுதி வைத்திருக்கிறார். Psalm 22 is about crucifixion. என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகள் எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்ன நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? செய் அவர்கள் என்ன நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? இவைகள் அவர் வாயால் சொல்லப்படவில்லை. அவருடைய இருதயத்தில் இருந்த அந்த சொற்களை 1000 வருஷங்களுக்கு முன்பு டேவிட் எழுதி வைக்கிறார். அவர்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? What a prophecy! What a prophecy! என் உடுப்புகளை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடுப்புகள் பேரில் சீட்டு போடுகிறார்கள். யேசுவின் உடுப்புகளை பங்கிட்டு சீட்டு போடுகிறார்கள். இது கூட எழுதி தேவிக்கு அங்க சீட்டு போட்டது. இதுல இருந்தே விளங்காத டடியும் அவனும் அவனுக்குள்ளே இருந்த இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டதுண்டு. அவர்களை யார் பிரிப்பது? பீட்டரை சொன்னானே, 1 பீட்டர் 1 அதிகாரம் 10-11 தீர்க்கதரிசிகளுக்கு ஊடாக பேசினது மெசியாவின் ஆவி. யார் பார்த்து கொண்டு நின்றது? அவர் கடைசியா தேவனே தேவனே என்று கத்தினது. அவர்கள் எலும்பு ஜாயின்ஸ் எல்லாம் விட்டு கலண்டது. என் கைகளையும் கால்களையும் துளைத்தது ஆணியினாலே. என் உடுப்புகளை எல்லாம் பங்கிட்டு போடுகிறார்கள். இது ஒன்றுமே நடக்க இல்லையே டேவிடுக்கு. பிள்ளை, உனக்கு என்ன நம்ப முடியாமல் நீ மனம் திரும்பி உனக்குள்ள திரளாக தேன் பூச்சி கூடை போல இருக்கிற பேய்கள் வெளியே போகும்படிக்கு தனியாக அவரிடத்திலே போய் கேட்டு கெஞ்சு. என்னை விடுதலையாக்கும். என்னால் நம்ப முடியவில்லை. வேத வாக்கியங்கள் எனக்கு விருப்பம் இல்லை. ரன், தனியாவோடு இருதயத்தை திறந்து காத்து சுற்றி வர யாரும் இல்லாத இடத்துக்கு போ. உணர்ச்சிகள் வெளியில வரட்டும். இதெல்லாம் நீ சொல்லலாம். I am telling you, I did that. பலமான சத்தமான குரல், you
You have to let go. உன்னுடைய அங்கலாய்ப்புகள், புறக்கணிப்புகள், தனிமை, நெருக்கங்கள், துக்கங்கள், இறுதியம் முட்டி போன சில அநியாயங்களை இட்டு கோபங்கள். Let go. எப்படி சொல்லி இருப்பார்? காலையில கூப்பிடுகிறேன், கேட்கறது இல்லை. மாலையில கூப்பிடுகிறேன், அப்பையும் நீ கவனிக்கிறது இல்லை. நான் எங்க போறது? என் மௌனமாக இருக்கிறேன். நீ சொன்னாலும் சொல்லாமல் விட்டாலும் உன் இருதயத்திலே அடைத்திருக்கும் நெருக்கமும், சில சமயம் நேர்மையான கோபமும், உன் புறக்கணிப்பும், உன் தனிமையும் எல்லாம் வடியாலே அவர் பாதத்திலே போட வேண்டியது. உள்ளுக்கு அடைக்க வச்சு அது உன்னை மரணத்துக்கு ஏதுவாக நடத்தும். அடுத்தது உன் சந்தோஷம், சமாதானத்தை குட்டிச்சு போடும். You got to let go. அதுக்குத்தான் தனிமையான நடந்தது. இயேசுவோ தனியாக இருப்பதை விரும்பினார். அநேகமாக இரவு அவர்களை அனுப்பி போட்டு அவர் தனியா இருப்பார் டாடியோடு. இந்த ரகசியங்கள், இதனுடைய வல்லமை பல தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும். தனியாய் டடியை மகனை சந்தித்து இருதயத்தை சமூகலின் தாய்மாரை ஊற்ற தெரியும். அவர்களுக்குள்ளே அது கிடக்கும். பாரமாக இருக்கும். (22:19) ஆனாலும் யாவே நீர் எனக்கு தூரமாகி போக வேண்டாம், என் பலனே எனக்கு சாயமான சீக்கிரமாய் எழுந்தருளும். I'm very serious. Many who are listening, you have not done that. இதை மறுபடியுமாக உனக்கு சொல்லுகிறேன். உன் இருதயத்தில் உள்ளவற்றை நீ சரியாக அவர் பாதத்தில் ஊத்தவில்லை. உன் உணர்ச்சிகளோடு, உன் அழுகையோடு, உனக்கு இருந்த கோபதாபங்கள், புறக்கணிப்புகளோடு இதுவே எனக்கு நடக்கிறது.
Why should David say நான் ஒரு புழு? இயேசுவுக்கு தெரியும். இந்த வார்த்தைகள் இயேசுவும் பாடுகள் நேரம் மரத்தை தொங்கும் நேரம் வாயாலே சொல்லவில்லை. அவர் இருதயத்திலே இருந்த வார்த்தைகளை டேவிடுக்கு 1000 வருஷங்களுக்கு முன்பு அறிவித்து அது சொன்னார். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள், என் உடுப்பை பங்கிடுகிறார்கள், சீட்டு போடுறாங்க. தேவன் மட்டில் நம்பி இருந்தானே, அவர் இப்படி கேட்டோம். அங்க பாப்போம். இருபதாவது வார்த்தை, என் இருதயத்தை வாழுக்கும் என்ன அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் தப்புவேயும் கொடூரமான ஜனங்களுக்கும் பயங்கரமான அசுத்தாவிகளுக்கும் என்னை தப்புவேயும். என்னை சிங்கத்தின் வாயிலே இருந்து விடுவித்தருளும். சிங்கத்தின் வாய் பிசாசினுடைய தாக்கங்கள், பிசாசினுடைய அட்டகாசமும் எதிர்ப்பும். இந்த நெருக்கங்கள் மத்தியிலே இயேசுவின் குரல், அவர் வாயினாலே வராத சொற்கள் டேவிடுக்கு கொடுக்கப்பட்டு சொல்லப்படுகிறது. உம்முடைய பேரை சகோதரர்களுக்கு அறிவித்து யோகானன் 17ஆம் அதிகாரத்திலே நீர் கொடுத்த உம்முடையவர்களுக்கு உமது பேரை நான் வெளிப்படுத்தினேன். இது மாதிரி அந்த நேரத்திலே பாடுகளுக்கு உட்படாக போகும் நேரத்திலே என் கைகளையும் கால்களையும் தொலைத்தார் என்று அவர் வாயால் வரவில்லை. ஆனால் இருதயத்திலே இருந்தவைகளை தம்முடைய தாசன் வேலைக்காரன் டேவிடுக்கு 1000 வருஷங்களுக்கு முதல் கொடுத்து அவை யாவும் ரெக்கார்ட் பண்ணி இருக்குது. 22வது பாடலே எத்தனை காரியங்கள் உன் இருதயத்தில் வைத்திருக்கிறாய், எப்ப வெளியப்பட போகிறாய். மறுபடியும் சொல்லுகிறேன், தனியமானும் உனக்குள்ளாக இருந்தும் உனக்கு இருக்கும் புறக்கணிப்பையும் உனக்கு இருக்கும் நெருக்கத்தையும் வாயால் சொல்ல முடியாத நடந்து தெரிகிறாய். ஒரு பிணத்தை போல இன்னுமாக அதை அவிட்டு உனக்காக
இவைகளை எல்லாத்தையும் அனுபவித்த உன் மூத்த சகோதரனிடத்திலே நீ வாய் விட்டு சொல்லவில்லை. சில சமயம் அடக்கி 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 வைத்து இருதயத்துக்குள்ளே தேவனிடத்தில் சொல்லுகிறதும் இல்லை, கூட இருக்கும் சகோதரர்கள் உடன் ஊழியக்காரர்கள் அவரிடத்தில் சொல்லுகிறதில்லை. ஏதன் மறுபடியுமாக நடந்த நேரம் விக்கி விக்கி ஆளுவார்கள். என்ன இது நடந்தது? அதுக்கு பிறகு தெரிய வருகிறது, இத்தனை காரியங்களை இருதயத்திலே வைத்துக் கொண்டு அவள் நடைபெணமாக அவன் தெரிந்திருக்கிறான். அப்பதாங்க ஏன் பிள்ளை வாயை திறந்து சொல்லல, ஏன் எங்களை சொல்ல, எங்களுக்கு தெரியாது உண்டு. தேவனை மாத்திரம் எப்ப கடைசியாக அவரை தனியாக சந்தித்து நான் உம்மிடத்திலே ஒன்றையும் கேட்க வரவில்லை, என் இருதயத்தை ஊற்ற வந்தேன். மாஸ்டர் மாஸ்டர் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னேன். கேளும், ஏன் மௌனமாயிருக்கிறீர்? ஏன் காணாதவது போல இருக்கிறீர்? காலையில் கூப்பிட்டேன், மறுபடியும் இரவு நேரங்களிலே கூப்பிட்டேன், எல்லாம் எழுதி இருக்கிறது, எனக்கு நிம்மதி இல்லை. ஒரு புழுவை போல நிலையில் இருக்கிறேன். 22, 24 உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ண மாட்டார். தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளுவார். சொல்லப்படாத வார்த்தைகள் டேவிடின் மூலமாக மெசியா கொடுத்து எழுதப்பட்டது. நீ நானும் அறிந்து கொள்ள அந்த வார்த்தைகள் ஒரு சில என் தேவனி ஏன் என்னை கழுவிட்டு அதை சொன்னார். என் உடுப்புகளை பங்கு போட்டார்கள், அதை சொன்னாரா? நோ. நாய்கள் என்னை பார்த்து கொண்டிருக்குது சொன்னாரா? நோ. என் கைகளை கால்களை தொலைத்தார்கள் சொன்னாரா? நோ. அது மாதிரி எத்தனையோ காரியங்கள் உன் இருதயத்திலே பல வருஷங்களாக வைத்திருக்கிறாய், இன்னும் வெளியாலே ஊற்றப்படவில்லை. உன் குடும்பத்தை உன்னை கைவிட்ட சகோதரங்கள் அல்லது தாய் தாப்பன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். எதற்காக சொல்ல வேண்டும்?
சொன்னதை செய். You have to find a place. Pour out, empty yourself. Empty it. முழுதும் ஒன்றும் கூட வைத்திருக்க கூடாது. இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் ஊத்தினாள் சாமுவேலின் தாய். அவள் எழுத்து வீட்ட போற நேரம் there was nothing here.